காவியா மாறன் அப்புறம் அனிருத் பார்த்தீங்கன்னா 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வருஷமாகவே வந்து சோஷியல் மீடியாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கிரீஸ் நாட்டில் வந்து இந்த திருமணத்துக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இப்போ நவம்பர் 10ஆம் தேதி வந்து அந்த திருமணம் நடக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இந்த கல்யாணமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைமையில் தான் நடக்க போகுது. பாலிவுட் ஸ்டார்லேருந்து தமிழ்லேருந்து தெலுங்குலேருந்து எல்லா லாங்குவேஜில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இந்த கல்யாணத்தில் கலந்துக்க போகிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல அரசியல் பிரபலங்களும் இதில் கலந்துக்க போகிறாங்க. பல பேர் அனிருத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல பெண்கள் வந்து அனிருத்தை வட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து காதல்ங்கிறது யாருக்கு எப்ப மலரும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் சன் குடும்பத்துல நிறைய படங்களுக்கு வந்து அவர் மியூசிக் பண்ணிருக்காரு. இப்ப எப்படி சொல்றது, கூலியில இருந்து ஜெயிலர்ல இருந்து இப்ப சமீபத்துல வந்த டிசி வரைக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணிருக்காருன்னும் போது அங்க போக வர தொழில் ரீதியா பழகும் போது ஏதோ ஒரு அட்ராக்ஷன் 2 பேருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குடும்பமும் உட்காந்து பேசி இதை வந்து முடிச்சிருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் முடிந்ததுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த திருமணத்துக்கு வருவார், நிச்சயமா வருவார். காரணம் என்ன அப்படின்னா அனிருத்தோடைய ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பரா விஜய் அவர்கள் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா செல்லப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். சார் வணக்கம். வணக்கம். காவியா மாறன் பிரபல இசையமைப்பாளர் அனிருத், இந்த 2 பேரும் கல்யாணம் நடக்கதான் பல நாட்களாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டேட் வச்சு வருகிற நவம்பர் 10 அன்னைக்கு கல்யாணம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இங்கே இல்லை, கிரீக்ஸ் நாடுகள்லன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய தகவல்கள் என்ன சார்? நவம்பர் 10 கிரீஸில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பிளான் பண்ணியிருக்காங்க. காவியா மாறன் அப்புறம் அனிருத் பார்த்திங்கன்னா 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வருஷமாகவே வந்து சோஷியல் மீடியாலலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நிஜமாகவே பார்த்திங்கன்னா 2 பேரும் நிறைய இடங்களுக்கு ஒன்றா போகிற வீடியோஸ்லாம் கூட நம்ம பார்த்தோம். 2 பேரும் இருக்கிற ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் கூட நம்ம பார்த்தோம். பட் அந்த குடும்பம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அது ரஜினிகாந்த் குடும்பம், அது ரஜினிகாந்தினுடைய செல்லப்பிள்ளை அனிருத்துன்னு சொல்லலாம். காவியா மாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சன் குடும்பத்தினுடைய ஒரே வாரிசு, அதாவது கலாநிதி மாறன் அவர்களுடைய ஒரே வாரிசு, வேறு யாரும் வாரிசே கிடையாது. ஸோ மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு குடும்பம். அந்த 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி செலிபிரிட்டி கப்புள் தான். அந்த 2 பேரும் வந்து காதலிக்கிறது உண்மையா, நிஜமாவே 2 பேர் திருமணத்தில் முடிய போதா அப்படின்னு நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒய்ஜி மகேந்திரன் காமெடி நடிகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு பிக் மேரேஜ் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அந்த பிக் மேரேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து கெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து அனிருத் காவியா மாறனுடைய திருமணம் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்திலேருந்து, அதாவது 2 குடும்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த திருமணத்தை வந்து அவங்க உறுதிப்படுத்தவே இல்லை எங்கேயும். ஆனால் கிரீஸ் நாட்டில் வந்து இந்த திருமணத்துக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இப்போ நவம்பர் 10ஆம் தேதி வந்து அந்த திருமணம் நடக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா அங்கே வந்து அது வந்து கிரீஸ் நாடு எப்படின்னா முழுசாகவே வந்து தீவு, சுற்றியுமே தீவு, கிட்டத்தட்ட 6000 தீவுகள் இருக்குது. அதில் ஒரு 200 தீவில் தான் பார்த்திங்கன்னா மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ப்ரைவேட்டான, ரொம்ப டீசெண்டான ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு மேரேஜ் பண்ணணும்னா அது நல்லாயிருக்கும். அட்மாஸ்பியரும் நல்லாயிருக்கும், கடலில் சூழ்ந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த இடம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முக்கியமான செலிபிரிட்டிஸ்லாம் இந்த கல்யாணத்தில் கலந்துக்குவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த கல்யாணமே பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைமையில் தான் நடக்க போகுது. பாலிவுட் ஸ்டார்லேருந்து தமிழ்லேருந்து தெலுங்குலேருந்து எல்லா லாங்குவேஜில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இந்த கல்யாணத்தில் கலந்துக்க போகிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பல அரசியல் பிரபலங்களும் இதில் கலந்துக்க போகிறாங்க. ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இந்த கல்யாணத்தில், அதுவும் கிரீஸ் நாட்டுக்கே போய் கலந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர்லேருந்து சினிமா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான தொழிலதிபர்கள் எல்லாமே, பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாமே அந்த கல்யாணத்தில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிராண்டான ஒரு மேரேஜ், மிக கிராண்டான ஒரு மேரேஜ். அம்பானி கல்யாணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் நடந்தது பையனுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 நாள் வந்து கல்யாண கொண்டாட்டம், திருமண கொண்டாட்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி இது ஒரு கொண்டாட்டமான கல்யாணமாக இருக்க போகுது. திருமணம் வந்து அங்கே நடக்க போகுது, இது கிரீஸில் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ரஜினிகாந்த் வந்து இங்கேருந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவர் தான் கொடுத்துட்ருக்காரு. எல்லாமே ஒரு இன்ச்சாக என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறது வந்து ரஜினிகாந்தினுடைய சம்மதத்தோடு தான் வந்து அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு உருவாக்கின ஒரு திருமணம். அந்த திருமணம் இப்போ திருமணத்தில் முடிய போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் வந்து அவர் எப்போ கல்யாணம் பண்ணிப்பார், அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பல பெண்கள் ஏங்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து காவியா மாறனை சூஸ் பண்ணதும், காவியா மாறன் இப்போ வந்து இளம் தொழிலதிபராக இருக்காங்க. பார்க்க போனால் ஒரு கேப்டனாக இருந்து ஒரு மேட்சே ஃபீல் பண்ணி எப்படியெல்லாம் அந்த மேட்சை வெற்றி பெற வைக்கணும்னு பல
வேலைகள் பார்த்துட்டேன். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள காம்பினேஷன் எப்படி சார் பார்க்குறது? இல்லை, இந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறதோட நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காவியா மாறன் வந்து சன் குடும்பத்தினுடைய ஒரே வாரிசாக இருக்காங்க. மிகப்பெரிய பிக் ஷாட்டாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சன் குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள், அதாவது வந்து சன் நெக்ஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சன் மியூசிக், இப்படி சில விஷயங்களை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ், அதாவது வந்து ஹைதராபாத் இருக்கு இல்லையா, அந்த கிரிக்கெட் குழுவுடைய தலைவராகவும் இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல நிர்வாகியாக இருக்காங்க. நல்ல படித்தவங்க, லண்டனில் MBA படிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வந்து பிகாம் படிச்சிருக்கிறாங்க. நிர்வாகத்தில் வந்து ரொம்ப திறமையான ஒரு நிர்வாகியாக இருக்காங்க. ஸோ அது இருக்கத்தான் செய்யும். இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஒரு சாதாரண பூமாலைன்னு வந்து ஒரு கேசட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அது இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெரிய குழுமமாக, சன் குழுமமாக நிற்கிது. அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வியாபார ஒரு நிறுவனமாக நிற்கிது. அப்படின்னும் போது அந்த வியாபார நிறுவனத்துலேருந்து அந்த வாரிசுக்கு அந்த ரத்தம் இருக்கும். நிச்சயமாக பெரிய லெவலில் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் அனிருத்துன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரஜினி குடும்பத்தில் உள்ள உறுப்பினர். ஆனால் அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பையனாக இருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த 3ங்கிற படத்தில் வந்து மியூசிக் போட்டு முதல் பாட்டே ஒய் திஸ் கொலவரி அப்படிங்கிற பாட்டு, அது சூப்பர் டூப்பர் ஹிட், பயங்கரமான ஒரு ஹிட் பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு போட்ட பாட்டெல்லாமே ரொம்ப நல்ல பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா போடுறாரு. இன்னைக்கு வந்து மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அனிருத் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்லேருந்து, தமிழ்லேருந்து, தெலுங்குலேருந்து எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து மியூசிக் போடுறாரு. எல்லா பிரபலமான நடிகர்களும் அனிருத்தோட மியூசிக் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், இன்னும் எல்லா நடிகர்களுக்குமே அவர் தான் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்காரு. அதாவது அவருடைய திறமையில் அவர் வளர்ந்தவர். அவருடைய இன்னைக்கு அனிருத்துக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாப்புலாரிட்டி. அனிருத் வந்து ஒரு கான்சர்ட் பண்ணுறாரு அப்படின்னா உலகளவில் எங்கே பண்ணாலும் சரி பார்த்தீங்கன்னா கோடிகள் வந்து குமியுது, கொட்டுது, ஸ்பான்சர்ஸ் வந்து குமியிறாங்க. அந்த அளவுக்கு டிக்கெட் புக்கிங் இருக்குது. மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் அதை கூட பாருங்களேன், ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுவார். ஒரு கான்சர்ட்டு மேடையில் ஏறணும், பாடணும், அதெல்லாம் கிடையாது. அதுக்கு திடீர்னு மேடையை விட்டு இறங்கி வருவார், ஆடுவார். அவருடைய ஸ்டைலு, அவருடைய காஸ்டியூமு, அவருடைய பேச்சு எல்லாமே வந்து எல்லாராலையும் விரும்பப்படுற மாதிரி இருக்கு. எல்லாருமே ரசிக்கிறாங்க. அனிருத் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி, ஒரு சைல்டா, ஒரு குழந்தைத்தனமான ஒரு முகத்தோட அந்த அனிருத்தினுடைய நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட் ஒரு யங்ஸ்டரு. ஜெயிலருடைய ஆடியோ ரிலீஸ்லேயே வந்து ரஜினி சொன்னார், ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொன்னார் அனிருத்தை பற்றி. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அனிருத், நீங்கள் பல பேர் அனிருத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல பெண்கள் வந்து அனிருத்தை வட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து காதல்ங்கிறது யாருக்கு எப்போ மலரும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் சன் குடும்பத்தில் நிறைய படங்களுக்கு வந்து அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி சொல்கிறது, கூலியிலேருந்து, ஜெயிலர்லேருந்து, இப்போ சமீபத்தில் வந்த DC வரைக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காருன்னும் போது அங்கே போக வர தொழில் ரீதியாக பழகும் போது ஏதோ ஒரு அட்ராக்ஷன் 2 பேருக்கும். ஸோ அந்த காதல் அவங்களுக்குள்ள மலருது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் டைம் எடுத்து நல்ல லவ்வர்ஸாக இருக்காங்க. அது மிக விரைவில் திருமணத்தில் முடிய போகுதுன்ற டாக் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 குடும்பமும் உட்காந்து பேசி இதை வந்து முடிச்சிருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணம் முடிந்ததுக்கு ரஜினிகாந்த் தான் முழுக்க ஒரு காரணமாக இருந்திருக்கார். ஏன்னா அவர் அனிருத் வந்து மிகப்பெரிய பிரபலமான இசையமைப்பாளர். ஆனால் ரஜினிகாந்த் குடும்பம்னும் போது அங்கே பெரிய அதுவுமே ஒரு செல்வாக்கான குடும்பமாக மாறியது. இங்கே ஒரு பிக் ஃபேமிலி, அங்கே ஒரு பிக் ஃபேமிலி. ஸோ இது ஒரு பிக் ஃபேமிலியோட மேரேஜ். இந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது இன்னைக்கு வந்து திருமணத்தில் முடியுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. அவங்க வந்து இது வரைக்கும் அந்த காதலையோ திருமணத்தையோ இல்லை அந்த திருமண தேதியோ எதுவுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் 2 பேரும் வந்து காதலிக்கிறதும் 2 பேரும் கூடிய விரைவில் திருமணம் பண்ணிக்க போகிறதும் அது உறுதியான தகவல் தான். ஓகே சார். இப்போ வந்து கிரீக்ஸ் நாட்டில் வைக்கிறதால சில பேரால் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கும். இப்போ அங்கே கல்யாணம் இருக்குது, ரிசப்ஷன் போன்ற இடம் இங்கே சென்னையில் இல்லை இந்தியாவில் வேறு எங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்கா? கல்யாணம் மட்டும்தான் வந்து கிரீஸ் நாட்டில் நடக்குது. கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான மேரேஜாக பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லிமிட்டடான பர்சன்ஸ் தான் அங்கே போகிறாங்க. வெரி விவிஐபி தான் அங்கே வந்து கலந்துக்க போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரபலங்கள் போகும்போது அவங்க அங்கே ஒரு கிரீஸ் நாட்டுக்கு போகிறாங்கன்னா அது ஒரு வெளிநாடு, அது ஒரு உண்மையாலுமே தீவுகள் சூழ்ந்த நாடு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப வந்து ஹனிமூனுக்குலாம் போனால் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது போகிறவங்க நிச்சயமாக 1-2 நாள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே சென்னை மாதிரி இடங்களோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ எங்கே வச்சாலும் இந்த பிரபலங்களை எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு சுற்றி வருவாங்க. அவங்களால சுதந்திரமாக இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னதான் இந்திய பிரபலங்களாக இருந்தாலும் தெரிந்த முகங்கள் தான் அங்கே உள்ள தமிழர்களுக்கெல்லாம் தெரியத்தான் செய்வாங்க. இருந்தாலும் தொந்தரவு இருக்காது. கூடி வந்து கூட்டமாக நிற்கிறது, தொந்தரவு பண்ணுறது, வேடிக்கை பார்க்கறது, செல்ஃபி எடுக்கணும்னு சொல்கிறது, இதெல்லாம் தொந்தரவு இருக்காது. ஸோ ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்பாட்டு, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பாட்டு, விஐபிஸ் வந்து போகிறதுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதனால அந்த இடத்த வந்து அவங்க
தேர்ந்தெடுத்து அந்த திருமணத்தை வந்து நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அது கல்யாணம் தான், முழுக்க முழுக்க கல்யாணம் மட்டும்தான் அங்கே நடக்க போகுதுன்னும் போது ரிசப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லீலா பேலஸில் வந்து மறுபடியும் இங்கே வந்து அந்த கல்யாணத்தில் கலந்துக்காத விவிஐபிஸ் அவங்க வந்து கலந்துக்கிற மாதிரி லீலா பேலஸில் வந்து ஒரு கிராண்டான மிக மிக ஒரு கிராண்டான ஒரு ரிசப்ஷன் வந்து ஒரு நடக்க போகுது. ஆனால் லீலா பேலஸ் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல். அந்த ஸ்டார் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கலந்துக்க முடியாது, ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த ரிசப்ஷனில் கலந்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால சினிமாவில் இன்னைக்கு வந்து அனிருத்தினோட திருமணம் அப்படின்னும் போது அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரபலமான சினிமா குடும்பத்திலேருந்து வந்தவர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் கலாநிதி மாறன் அவருடைய கல்யாணம் அப்படின்னும் போது வீட்டு கல்யாணம் போது அவருமே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு. பல தொடர்புகள் இருக்குது, அரசியல் தொடர்புலேருந்து தொழிலதிபர்கள்லேருந்து பல பேரோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்கன்னும் போது ஒரு பெரிய க்ரௌடு வரணும் அப்படிங்கிறதுனால அது எங்கே வச்சு பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே இந்த கலந்துக்கிற மாதிரி இன்னொரு ரிசப்ஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா இதில் வந்து இது வந்து ஒரு கிராண்ட் பிக் மேரேஜாக இருக்கிறதுனால திருமணத்தில் போட்டுக்க போகிற காஸ்டியூம் என்ன மாதிரி காஸ்டியூமாக இருக்க போகுது, அங்கே வந்து கொடுக்குற உணவு விருந்து என்ன மாதிரியான விருந்தாக இருக்க போகுது, இங்கே நடக்க போகிற 2 ரிசப்ஷனில் வந்து என்ன மாதிரியான விருந்துகள் கொடுக்கணும், இங்கே எப்படி காஸ்டியூம் போட்டுக்கணும், எல்லாமே வந்து அதனுடைய வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய கல்யாணம். அதனால் வந்து ஒரு 2-3 ரிசப்ஷன் வச்சு தான் ஆகணும். அம்பானி குடும்பத்தை கல்யாணம் நடந்துச்சு சமீபத்தில், அதில் கூட பார்த்திங்கன்னா 2-3 ரிசப்ஷன் 2-3 விழாக்கள்லாம் நடந்தது. அதே மாதிரி மெஹந்தி விழாலேருந்து எல்லாமே நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே கிராண்டாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த திருமணத்துக்கு வருவார், நிச்சயமாக வருவார். காரணம் என்ன அப்படின்னா அனிருத்தோடைய ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பராக விஜய் அவர்கள் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் செல்லப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவர் ஷேர் பண்ணுற வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. அப்படின்னும் போது நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு வந்து அனிருத்தே நேராக போய் பத்திரிக்கை கொடுப்பார், கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லுவார். ஸோ அதை வந்து அவரால் தட்ட முடியாது. அவருமே பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் நடக்க போகிற இந்த லீலா பேலஸில் நடக்க போகிற அந்த திருமண வரவேற்பு கலந்துக்குவார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேட்டிவ் மேரேஜ். அது வந்து மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்க போகுது ஒரு வாரத்துக்கு. ஓகே சார், பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.